ராதே கிருஷ்ணா ஹாப்பி மாகிலி மாகிலி டே 25 திருப்பாவை பாஷம் 25 என்ற நெடுமாலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஒருத்திக்கு மகனாய் லட்சத்தில் ஒருத்தியான தேவகிக்கு மகனாக பிறந்த நீ அதே இரவோடு இரவாக கோகுலத்தில் இருக்கிற யசோதாமாவுக்கு போய் மகனா வளர்ந்த இல்லையா? அப்பேற்பட்ட கண்ணா நீ சாதாரண கண்ணனா இல்லையே, மாயக்கண்ணன். ஸோ நிறைய மாயங்கள் பண்ணி நிறைய கிருஷ்ணலீலைகள்லாம் காட்டினி இல்லையே யசோதாமாவுக்கு. அப்பேற்பட்ட கண்ணான கண்ணா நீ எங்கள் மேல் அருள் புரிய வேண்டும். உன் திருவாயால் இந்த உலகத்தையே காட்டினிய யசோதாமாவுக்கு அப்பேற்பட்ட கண்ணா நாங்கள் எல்லாம் இன்னைக்கு உன்கிட்ட வந்து உன்னை பாடி போட்டு புகழ்ந்து பாடிட்டுருக்கோம் இல்லையா? அதனால் நீ எங்களுக்கு வேண்டிய செல்வங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும். எங்கள் நோன்பிற்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீ தர வேண்டும் கண்ணா அப்படின்ட்டு கிருஷ்ணனை பாடுற மாதிரி கருவா வச்சுட்டு மகாலட்சுமியிடம், ஸ்ரீதேவி தாயாரான மகாலட்சுமியிடம் இந்த செல்வங்கள் எல்லாம் தர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா ஆண்டாள். நாம பெருமாளை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் பகவானும் நம்ம மேலே பக்தியோட பார்த்தா நம்மளையும் பக்தியுடன் பார்ப்பான் இல்லையா? இதை சொல்கிறா. ஆனால் உன் மாமாவான கம்சனும் உன்னை எப்பயுமே கோபம் வெறுப்பு உன்னை கொன்றே தர வேண்டும் அப்படின்ட்டு உன் மேலே ஒரு வெறுப்பாக பார்த்தனால அவன் வயிற்றில் நீ வந்து நெருப்பா நின்னியே. அப்பேற்பட்ட கண்ணா நாங்கள் இங்கே பக்தியோடு பார்க்குறோம், நீ எங்களை மேலே கருணை காமிச்சு எங்களுக்கு விடுதெல்லாம் அருள் புரிய வேண்டும் கண்ணா அப்படின்ட்டு சொல்லிக்கிறா. பாசுரம் பார்ப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரிதருகியார்கள் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். அர்த்தம்: திருமகள் நானும் பேரில் பெற்ற அன்னை தேவகி என்னும் ஒருத்திக்கு வேதங்கள் எல்லாம் காணையா திருவுருவம் கொண்டு திருமகனாய் தோன்றி அந்த ஒரே இரவில் திருமகளே மறு உருவம் பெற்று திகழும் வண்ணமாக கோகுலத்தில் அன்னை யசோதை என்னும் ஒருத்திக்கு இன்னுயிர் திருமகனாக ஒழிந்து வளர்ந்தாய். வளர்மதி என நீ வளரும் வளர்ச்சியை கேட்டு கேட்டு மனம் பொறுக்காதவனாகி அனலும் கனலும் பறக்க அவனை கொன்றே தீருவேன் என்று உபாயங்களை பல கையாண்டாயோ. அத்தீயூனான கம்சனுடைய பெரு வயிற்றிலே பெரு நெருப்பாய் நின்று அவனுக்கு பேரச்சம் தந்தாய். உன்னையே மனம் மொழி மெய்யால் இணைந்து நினைந்து நெய் குறுகி நின் சன்னதிக்கு வந்துள்ளோம். உன்னிடம் உன்னையை யாசிக்க வந்தோம். உன் பவழவாய் திறந்து கமல செவ்விழிகளால் சிறிது நோக்கி நீ அனுமதி கொடுத்தால் எங்களது வேண்டுகோளை நாங்கள் கூறுவோம். எங்கள் வேண்டுகோளை செவிசாய்த்து கேட்டருள்வாயானால் திருமகளாகிய மகாலட்சுமிக்கு உகந்த உனது சிறந்த பண்பு செல்வங்களையும் அருளும் அருட்செல்வங்களையும் உன் வீரியமிக்க பேராற்றல்களையும் பற்றியும் அவள் முன்னே பாடிடுவோம் கண்ணா. அவ்வாறு பாடி பாடி எங்களது வருத்தத்தையும் உங்களது பிரிவு துயரனையும் கூறுவோம். அவற்றை கருணை கூர்ந்து கேட்டு நாங்கள் மனம் மகிழும் வண்ணம் ஆனந்தம் பெறும் வண்ணம் திருவருள் புரிவாள் அவள் என்ற திருமாலை கருவாக வைத்து மகாலட்சுமியிடம் பெறும் செல்வங்களை பற்றி விளக்குகிறாள் ஸ்ரீ கோதையால். அத்தாரியே ஹையனே போற்றி போற்றி கண்ணா. ராதே கிருஷ்ணா. திருவடிகளே சரணம்.